ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஜூன் மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையை எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து அயர்ந்த நித்திரையை தந்து காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பியிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய இறை வார்த்தையோடு நாளை ஆரம்பிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், உடைய பாவ குற்றங்களை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வை தாரும். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ ஒரு அகாடமிக் இயர் கடந்து இன்னொரு அகாடமிக் இயரில் பிரவேசித்து இன்றைக்கு பள்ளிக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த நாளை ஆசீர்வதியும். உங்கள் பிள்ளைகள் பத்திரமாய் சென்று படித்துவிட்டு திரும்பி வர கர்த்தர் கிருபை தாரும். நாளின் இறை வார்த்தையும் பாடல் வேலை ஜெப வேலையை ஆசீர்வதியும். அடையனே அன்பர் சாரும் சக்கசாரியும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தாரும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு என்ற ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி தாழ்வும் இல்லை, ஏழை
கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, இந்த மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி அது ரோமர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். நம்பினோர்க்கே வாக்குறுதி பயன் தரும், நம்பினோர்க்கே வாக்குறுதி பயன் தரும் என்கின்ற ஒரு தலைப்பு. அதாவது விசுவாசத்தினால் வரும் நீதி மற்றும் வாக்குத்தத்தம். உலகத்தில் ஆசீர்வாதத்தையும் நீதியையும் நாம் நம்முடைய சுய கிரியைகளினாலே அல்லது நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலோ பெற முடியாது. ஆபிரகாம் எவ்வாறு விசுவாசத்தினாலே தேவனுக்கு நீதிமானாக கருதப்பட்டான் மற்றும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தான் என்பதை பவுல் இந்த பகுதியில் விளக்குகிறார். வாக்குத்தத்தம் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால் வருகிறது. அதான் நாங்கள் 13 முதல் 16 வரை வசனங்களை நம்ம பார்க்கிறோம். உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் இந்த வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை, நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஏனெனில் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்கள்தான் அந்த உரிமை சொத்து கிடைக்கும் எனின் நம்பிக்கை கொள்வது பொருளற்றதாகும், அந்த வாக்குறுதியும் செல்லாததாகும். திருச்சட்டம் இறைவனின் சினத்தை வருவிக்கிறது, சட்டம் இல்லையெனில் அதை மீறவும் இயலாது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வெளிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தையாய் இருக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் உலகம் சுதந்திரமாகும் என்கின்ற வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் வரும் நீதியினால் உண்டானது. நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, விசுவாசமோ கிருபையை வெளிப்படுத்துகிறது. ஆமேன், அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமது தகுதியின் மேல் அல்ல, அவருடைய கிருபையின் மேலும் நமது விசுவாசத்தின் மேலும் தங்கியிருக்கிறது. கலாத்தியர் 3:18 பார்க்கிறோம். சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டானது அல்ல. கடவுள் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. தேவ பிள்ளைகளே, விசுவாசமா நியாயப்பிரமாணமா ரெண்ட ஒரு பெரிய டாபிக். நியாயப்பிரமாணம் கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறது, அதன்படி வாழுகிறவர்களுக்கு பரலோகம் மோட்ச வாழ்வு என்று சொல்லுகிறது. ஆனால் வாழாதவர்களுக்கு என்ன? அப்போ விசுவாசமே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது, நியாயப்பிரமாணத்தை முந்துகிறது என்று சொன்னால் மிகையாக. அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:3 பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கின்ற வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். எப்போ? அவர் கீழ்ப்படியும் போதுதான். 2வது 17 முதல் 18 இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும் கடவுள். ஆமென், அல்லேலூயா. ஏனெனில் அனைவருக்கும் தந்தை, எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழி மரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் எனினும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாததால் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். நல்லா கவனிங்க, ஆபிரகாமை கூப்பிடும் போது அவர் ஆசீர்வதிக்கப்படவில்லை.
ஆபிரகாமை கடவுள் அழைக்கும் போது நமக்கு தெரியும் சொத்து நிறைய இருந்தது, ஆனால் பிள்ளை செல்வம் இல்லை. இப்போ ஆண்டவர் அழைக்கிறப்பா, நீ விசுவாசத்தினால உன்னுடைய வழி மரபினரை நான் ஆசீர்வதிக்கிறேன். வழி மரபினரே இல்லைங்க, குழந்தையே இல்லை. ஆனால் ஆபிரகாம் எதையும் எதிர்பார்க்காம கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை மட்டுமே நம்பி அவன் விசுவாசத்தோடு புறப்பட்டு சென்றான். எல்லாவற்றையும் விட்டு சொத்து, சுகம், சொந்த மண்ணு, சொந்த மக்கள், உறவு எல்லாவற்றையும். அதனால்தான் கடவுள் பிற்காலத்தில் அவனை மிகப்பெரிய அளவில் ஆசீர்வதித்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக எதை இழக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபம் பண்றோமா? 1 மணி நேரம் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களில் இரவுல உட்கார்ந்து சீரியல் பார்க்குறோம், கிரிக்கெட் பார்க்குறோம். நேரத்தை எப்படியெல்லாம் செலவு செய்யறோம். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜபிக்கிறோமா? குடும்ப ஜபத்தை ஏறெடுக்கிறோமா? ஆண்டவரை துதித்து பாடுறோமா? அவர் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து பார்க்கிறோமா? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் அது எல்லாவற்றையும் மனதில் வைத்து ஆண்டவருக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தான். அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதான் பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்ததை கடவுள் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிறார். மனித ரீதியாக எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையிலும், நம்பிக்கையற்ற இடத்திலும் ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை நம்பினான். அதுதான் முக்கியம். நம்பிக்கையற்ற சூழல், ஒண்ணுமில்லாத இடத்துல நாம் கடவுளை நம்பும் போது கடவுள் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம நம்புறோமா? ஐயோ, என் வாழ்க்கையில் அது இல்லை, இது இல்லை, செல்வம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, கல்யாணம் ஆகலை, ஏதாவது குறைவுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பு, நீ கர்த்தரை நம்பு, அவரால் எல்லாம் வரும். கர்த்தரை நம்புகிறவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் வார்த்தையை நம்பினான். ஆதியாகமம் 17:5 பார்க்கிறோம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிராம் என்பது சிங்குலர், ஆபிரகாம் என்பது புளூரல். தகப்பன், எல்லாருக்கும் தகப்பன். ஃபாதர் ஆஃப் த நேஷன்ஸ், ஃபாதர் ஆஃப் த நேஷன்ஸ், உலக நாடுகளுக்கெல்லாம் தந்தை. இன்றைக்கும் ஆபிரகாமின் வம்சங்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? the 3 religions from the Abrahamic religion. என்னன்னா 3 மதங்கள் ஆபிரகாமிலிருந்து தோன்றியது. யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம். 3 மதங்களும் ஓர் இறை கோட்பாடு, ஒன் காட் என்கின்ற அந்த சித்தாந்தத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏசாயா 48:13 நான் அவைகளை கூப்பிடுகையில் அவைகள் ஏகமாய் வந்து நிற்கிறது. 3வது 19-22 பலவீனப்படாத விசுவாசம். தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையையும் சத்தத்தை போல ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்த போது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படும். நாம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களுமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நமக்காக இயேசுவை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 100 வயதா இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் கவனித்தான். அவன் அதை பார்த்துக்கிறான், தெரியும் அவனுக்கு.
ஆனால் அவன் கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் விசுவாசத்தினாலே வல்லவனாகி கடவுளை மகிமைப்படுத்தினான். உண்மையான விசுவாசம் மனித பலவீனங்களை கண்டு பின்வாங்குவதில்லை. கடவுளின் வாக்குத்தத்தத்தை அவன் நம்பினான். அவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று அவன் உறுதியாய் பிடித்து கொண்டான். எபிரேயர் 11:11 பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். மத்தேயு 21:21 நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசங்களா இருந்தால் கேட்பது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக நமக்காக எழுதப்பட்ட விசுவாசத்தின் நீதி, அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்பது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, நமக்காக கூட தான். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும், நாம் நீதிமான்களுக்காக கருதப்படும், எழுதப்படும் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கும் அது நீதியாக எண்ணப்பட்டது. சில ரெஃபரன்ஸை பார்க்கலாம். ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சமாதானம் பெற்றிருக்கிறோம். 1 பேதுரு 1:21 அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்த கடவுள் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கை இருக்கும்படி அவராலே விசுவாசிக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு என்ன இந்த வார்த்தை சொல்லுகிறது? ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் கடவுள் சொன்னதை செய்ய வல்லவர் என்பதை நம்புவோம். இயேசு கிறிஸ்துவ நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து எல்லா சூழ்நிலைகளை அவர் மாற்றி இருக்கிறார். உங்களுடைய அழைப்பை நீங்க பாருங்க. அதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே அது கிடைத்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம ஆதியாகமம் 12:3 பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:5-6 பார்க்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி இவண்ணமா இருக்கும், உன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று பார்க்கும். ஆதியாகமம் 17:4-6 திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:17-18 உன் சந்ததியில் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:18 ஆகையால் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினால் உண்டானதினால் அது வாக்குத்தத்தத்தினால் உண்டானது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:8-10 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையில நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்ந்தால் கூடாததெல்லாம் கூடும், எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நம்ப வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் நான் தேவனை நம்புகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஓர் இரவிலே மாற்றுவார், ஒரு நொடி பொழுதிலே மாற்றுவார். ஏனென்றால் அவர் எனக்காக பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி சிலுவையை சுமந்தவர் என்கிற நம்பிக்கையோடு நம்ம வாழ வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் இதோ இந்த 4ஆம் நாள், ஜூன் 4ஆம் நாள், எல்லா பிள்ளைகளும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிறார்கள், கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள். கர்த்தர் தாமே அனைத்து பிள்ளைகளையும், அனைத்து மாணவ செல்வங்களையும், அன்பான காலேஜுக்கு போகிற மக்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர்கள் எல்லாரையும் நம்முடைய வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்டர் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மாணவ செல்வங்கள் பத்திரமாய் சென்று பத்திரமாய் வீடு திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருக்கு சாட்சியாய் வாழும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தினால் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் புலர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினேன், ஆசீர்வதித்தேன். இந்த நாளிலும் உம்முடைய இறைய வார்த்தையின் வழியாக எங்களை போஷித்ததற்காக ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆண்டவரை, ஆபிரகாம் இல்லாத சூழ்நிலைகளை விசுவாசித்தான், நீர் அவனை இருக்கிறவராய் அழைத்தீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில கூட இல்லாத சூழ்நிலையில நாங்கள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறவைகளை கொண்டு எங்களை வாழ்வை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் நம்பி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர், இன்னைக்கு குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் எவ்வளோ பேர் உண்டு, வியாதியிலே எவ்வளோ பேர் உண்டு, வீடு வாசல் இல்லாதவர்கள், ஆண்டவரே பிள்ளைகள் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை, ஆண்டவர் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அது இயலாத சூழ்நிலை நம்பாம ஆண்டவரால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். விசேஷமாய் இன்றைக்கு 4ஆம் தேதி எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்றாங்க. ஆசிரியர்கள் ஆண்டவர், அதே போல பேராசிரியர்கள் கல்லூரிகளுக்கு போறாங்க. ஆண்டவர், மாணவ செல்வங்கள் போறாங்க. எல்லாரையும் காத்தருளும். எந்த ஆபத்தும், விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனங்கள், மழை எல்லாவற்றிலிருந்து அது பிள்ளைகளை காத்தருளும். இந்த நாளில் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிற அன்பர் சாரையும் ஏஜக்காவையும்
அன்பான பிள்ளைகள் மாத்தல் மரியாதையும் என்னுடைய சாக்கு சார் டீச்சரை பாத்தில் வைக்கிற எல்லாரும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. என்னுடைய அன்பர் சாரும் ஏன் அக்காவும் ஆண்டவரே போக போகிறாங்க. என்னுடைய அன்பான சாக்கு சார் டீச்சர் போக போகிறாங்க. பிள்ளைகள் போக போகிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் காத்து வழி நடத்தும். என்னுடைய குடும்பத்திற்கு ஜெபிக்கிறோம். மனைவி அன்பான 2 பிள்ளைகள் ஆண்டவர் அடியேன் செய்கின்ற ஊழியங்கள் பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சேனம், திருச்சபை அதுதான் ஆண்டவரே பகுதியிலிருந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி வந்தார்கள். தொடர்ந்து ஆண்டவரே இந்நாளில் பிறந்த நாட்களை காணுகின்ற என்னுடைய அன்பான ஆண்டவரே ஜெயபிரசாத் மர்சி டீச்சருடைய அன்பான ஆண்டவரே மருமகள் ஷேரன் ஜெஃப்ரிக்கா ஜெபிக்கிறோம். அன்மையான மகளை ஆசீர்வதிங்க. அன்பு கணவர் ஜெஃப்ரி அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கனடாவில் இருக்கிறாங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. அதே போல் அவருடைய அன்பான ஆண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, பைமிலாவுக்காக, அவருடைய கணவர் பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் இன்னொரு மகனுக்காக, அவருடைய ஆண்டவர் மனைவி பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய குறிப்பாக மர்சி டீச்சருக்காக ஜெயபிரசாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் கனடா புறப்பட செல்ல இருக்கிறார்கள். அந்த பயணங்களை வாய்க்கு செய்யும். ஆண்டவர் நாளில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அருமையான அண்ணன் ஆண்டவரை எல்மாங்கப்பம் பாஸ்கர் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை தாரும். அவர்கள் எடுத்துக்கொள்கிற மருந்து, மாத்திரைகள், தண்ணீர், ஆண்டவரை உணவு எல்லாவற்றை வழியாக அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே சீக்கிரமாய் அவர் எழுந்து வந்து மீண்டும் தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவரை அவர் செய்ய கிருபை தார். அன்பு மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் கண்ணோக்கிப்பார். அன்பான ஆண்டவரே நிக்சன் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை செய்தவர், வசனத்தை போதித்தவர், சாக்கிரமத்தை பகிர்ந்தவர், கண்ணோக்கி பாரும். அவரையும் எழுந்தவர் கிருபை தார். கனடி டாக்டர் அன்பு சகோதரன் ஆண்டவரே தாமஸ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் பலப்படுத்தும், சீக்கிரமாக குணப்படுத்தும். அதே போல கோயில் பிள்ளை செல்வண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கண்ணோக்கி பாரும். சீக்கிரமாக அவர்கள் சுகம் பெற்று வந்து ஊழியத்தை செய்ய கிருபை தார். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனமா சுகமா படுக்கல இருக்காங்களோ கண்ணோக்கி பார். ஆண்டவரே இதோ இன்றைக்கு மருத்துவ தேவைகளுக்காக போய்கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும். ஒரு விஷயம் கூட எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காய் மரித்தீர் என்ற சிந்தனையோடு நாங்கள் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையை தொடங்க கிருபை தார். இந்த நாள் முழுக்க இப்படி கிருபை, இப்படி ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர் பதட்டமெல்லாம் நீடிக்கிறது. ஆண்டவரை ஈரான் இஸ்ரேல் போர் மீண்டும் ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிறது. தயவு கூர்ந்து அந்த போர்கள் நிற்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுறதுனால இப்படி பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு எல்லாம் அதிகமாக இருக்கிறது ராஜா. அதே போல என்னுடைய உக்ரைன் ரஷ்யா போர் நிற்கட்டும். ஆண்டவர் இந்தியாவுக்காக, இந்தியாவுடைய ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதலமைச்சர், கவர்னருக்காக ஜெபிக்கிறோம். அவர் பணியை மிக சிறப்பாய் செய்ய கிருபை தார். என்னுடைய திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை, திருச்சபைகள், ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐஎல்சி பொறுப்பாளர்கள், ஆம்பர் சபை சங்க பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் அவங்க பணியை சிறப்பாய் செய்ய கிருபை தார். இந்த நாள் முழுக்க இப்படி கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும், வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.